ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல பேருக்கு நீண்ட நாளாக கல்யாணமே ஆகலைங்க. 30 வயசு ஆகுது, 32 வயசு ஆகுது, 35 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அப்படின்ற குறைகள் பல பேருக்கு உண்டு. ஒருத்தர் 2 பேருக்கெல்லாம் இல்லை, பல வீடுகளில் பல பேருக்கு உண்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் கவனிக்காமல் விடுறது தான் காரணம். நம்ம ஜாதகத்திலேயே தடைகள் இருக்கும். இந்த தடைகள் என்ன அப்படின்னு அதை தெரிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணாலே போதும். பரிகாரம்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம பரிகாரம்னா இந்த கோயில் போ, இந்த பூஜை பண்ணு, இந்த அபிஷேகம் எடுத்துட்டு பண்ணு, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பரிகாரம் அது மட்டும் கிடையாது. ஒரு அன்ஃபினிஷ்டு ஜாப். ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தவற விட்டுருப்போம். இது முடியாமல் அதுக்கு அடுத்த கட்டம் முடியாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு செஞ்சாலே போதும். சீக்கிரம் இந்த கல்யாண தடை நிவர்த்தி ஆகும். அது பல பேருக்கு நான் இவ்வளோ ஆண்டு காலத்தில் கைட் பண்ணியிருக்கேன். 40 வயசாகியும் கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் ஒரு 2 மாதத்தில் கல்யாணம் ஆனவங்க பல பேர் இருக்காங்க. சிம்பிளான விஷயந்தான், ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரீசெண்டாக ஒருத்தர் வந்திருந்தார். ஃபோன் கன்சல்டேஷன் வந்திருந்தாருன்னா நேரில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு இது பண்ணாதீங்க. இன்னும் ஃபோன் கன்சல்டேஷன் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபோனில் ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணார். அவருக்கு 38 வயசு, கல்யாணம் ஆகலை. ஸோ அவர் மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் லக்னாதிபதி புதன் பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் இருக்குங்க, விருச்சிக ராசியில் இருக்குது. ஸோ அவர் சொன்னேன், நான் நிறைய ஜோசியரை போய் பார்த்துட்டேன், நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், எதுவுமே நடக்கலை அப்படின்னாரு. நான் சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். ஏதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு நடுவில் படிக்காமல் ஏதாவது பிரேக் பண்ணிட்டீங்களா? ஏதாவது ஒரு டிகிரி ஏதாவது ஜாயின் பண்ணிட்டு நான் நடுவில் படிக்காமல் ஏதாவது பிரேக் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவர் ஆமாங்க, எம்பிஏ பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் அந்த கடைசி பேப்பரில் மட்டும் ஒரு பேப்பர் மட்டும் அரியர் இருக்குது, அது கிளியர் பண்ண முடியல. அது படிக்க ஆரம்பித்ததே லேட்டு தான், நான் அப்புறம் கொஞ்ச நாள் அட்டெம்ட் பண்ணேன், அப்புறம் விட்டுட்டேங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், இப்போ அது முடிஞ்சதுன்னா போய் திருப்பி எழுத முடியுமா அப்படின்னா, எழுத முடியும் சார், நான் அது இப்போ தான் நான் ஜாயின் பண்ணேன், ரொம்ப லேட்டாக தான் அது எம்பிஏ பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். பெஸ்ட்டு, சிம்பிளான விஷயம். நீங்கள் அந்த டிகிரியை முடிங்க, அந்த அரியரை முடிங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். அரியருக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டார். நல்ல கேள்வி, சிம்பிளான விஷயம். புதன்னா என்ன? படிப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் வித்தைக்காரகன் புதன். அவர் எங்கே இருக்காரு? 6ஆம் பாவத்தில் இருக்கார். 6ஆம் பாவம்னாலே ஒரு தடை. அது 7ஆம் பாவத்துக்கு விரய பாவம், 12ஆம் பாவம், கர்ம பாவம் சொல்லு. ஸோ அப்போ என்னன்னா, இவர் இந்த டிகிரியை முடிக்காமல் கல்யாணம் நடக்காது. இவர் ஒரு அன்ஃபினிஷ்டு ஜாப்னா, இவர் அந்த டிகிரி முடிக்காதது தான் இவர் வாழ்க்கையில் அந்த அன்ஃபினிஷ்டு ஜாப். அதை பண்ணாமல் 7ஆம் பாவம் வேலை செய்யாது, அதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி சொன்ன உடனே இவர் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி கான்டாக்ட் பண்ணியிருந்தார். கான்டாக்ட் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரி டிகிரி முடித்தேன், அந்த அரியர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேட்டு கரெக்டாக ஒரு அலைன்ஸு செட் ஆகிடுச்சு சார், ரொம்ப தேங்க்ஸு அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. சில பேருக்கு வேறு விதமான பரிகாரம், சில பேருக்கு சிம்பிளான விஷயம், ரத்த தானம் ஒரு பரிகாரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதக அடிப்படையில் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் உண்டு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜோதிடத்தில் நிறைய விஷயம் இருக்குது. ஜோதிடன்றது மிகப்பெரிய கடல். அது எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியுமான்னா ஒருத்தருக்கும் தெரியாது. அது யதார்த்தமான உண்மை. ஜோசியத்திலே எனக்கு எல்லாமே தெரியுங்க அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ டாக்டர்ஸ்லேயே நம்ம போய் பார்க்குறோம்ல, ஒரு டாக்டருக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ கண்ணுக்கு தனியாக ஐ ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு ஒரு டாக்டர் இருப்பார். ஸோ வயிறு சார்ந்த பிரச்சனைக்கு அதுக்கு தனியாக கேஸ்ட்ரோ டாக்டர் ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி எலும்பில் பிரச்சனைனா ஆர்த்தோ டாக்டர். இந்த மாதிரி உடம்புல தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு உடல் பகுதிக்கும் ஒவ்வொரு டாக்டர். ஏன்னா இவங்க அதில் ஸ்பெஷலைஸாக ஆனவங்க. ஸோ அந்த மாதிரி ஜோதிடத்துலேயும் அதே மாதிரி தான். 12 பாவம் இருக்குங்க. இந்த 12 பாவத்தில் ஒரு ஜோசியர் நான் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் ஸ்பெஷலைஸாக இருப்பாங்க. சில பேர் வேலைக்கு ஸ்பெஷலைஸாக இருப்பாங்க. இவங்க கிட்ட போய் பார்த்தோன்னா வேலையை பற்றி புட்டு வச்சுருவாங்க, பரிகாரம் சொல்லுவாங்க, பர்ஃபெக்டாக கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் வரும். சில பேர் புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. சில பேருக்கு கல்யாணம். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ என்னுடைய ரொம்ப எல்லா விஷயத்தையும் பார்ப்பேன். அதில் ரொம்ப துல்லியமாக பார்க்கக்கூடியது திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், திருமணம் லேட் ஆகிறது, அதற்குண்டான தீர்வு. இதை பற்றி நான் ஒரு பிஹெச்டியே பண்ணியிருக்கேன். திருமணம் எதனால் ரொம்ப லேட் ஆகுது, ஸோ அது எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணால் ஒருத்தருக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படின்றத பற்றி ஒரு பிஹெச்டியே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும்
கரெக்டான தெளிவான ஜோசியரை போய் பாருங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பே அதுதான். அந்த ஜோசியர் போய் பார்த்தோம், அவர் அந்த கோயிலுக்கு போக சொன்னார். இந்த ஜோசியரை போய் பார்த்தோம், அவர் இந்த கோயில் போக சொன்னார். இந்த ஜோசியரை பார்த்தோம், அவர் இந்த பூஜை பண்ண சொன்னார். இதெல்லாம் தான் சொல்கிறாங்க வரவங்க எல்லாருமே. ஆனால் அவங்க செய்ய வேண்டிய சிம்பிளான விஷயம், அவங்க லைஃப்லேயே இருக்கக்கூடிய ஒரு தடை இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணியாச்சுனாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயில் தான் போகணும், இந்த பூஜை பண்ணியே தீரணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் லைஃப்பில் இந்த விஷயந்தான் ஸ்ட்ரக் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களே ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார் அப்படின்ட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயம் முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படின்றத பார்த்து அதை சொல்லிடுவேன். அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணாலே போதும், கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். ஸோ பல பேர் ஜோதிட ஆலோசனை நம்மகிட்ட பார்த்தவங்க கல்யாணம் ஆகி சிறப்பாக இருப்பாங்க. பல பேர் இன்னொரு கேட்டகரியும் இருக்குது. சார் நான் உங்களை 8 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் சார், 6 வருஷம் ஃபாலோ பண்ணுறேன் சார் அப்படின்னு வாங்கி. வயசு 35 ஆயிருக்கும். 6 வருஷம் ஃபாலோ பண்ணது சரி, 6 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசியம் பார்த்துருந்தாலே இந்நேரம் கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இதுவாகி செட்டில்டும் ஆயிருப்பீங்களே அப்படின்னா, ஆமாம் சார் நான் பார்க்காமலே விட்டுட்டேன், இப்போ தான் சார் டைம் வருது அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வயசை லேட் ஆக்காதீங்க. ஸோ அதனால் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பல செலவு பண்ணுறோம். கல்யாணம் பண்ணாலே பெரிய செலவு தான். அதில் முக்கியமான விஷயம் ஜாதகம். ஒரு ஜோசியர்கிட்ட, தெளிவான ஜோசியர்கிட்ட பாருங்கள். அதை தான் நான் சொல்கிறேன். சும்மா யூடியூப்பில் நிறைய பேர் எதாவது ஃப்ளாஷியாக ஏதாவது கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்களை தான் மக்கள் தேடுறாங்களே தவிர, உருப்படியான ஜோசியரை போய் பார்க்குற குரூப்பு கொஞ்சம் கம்மி தான். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.